ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஸ்டார் ஆக்டரான ஷாருக் கான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து நிறைய ஸ்டேக்ஸ் வச்சுருக்காரு. ஆர்கானிக் ரீசைக்ளிங் சிஸ்டம்ஸ் இதில் வந்து 1,22,000 குவான்டிட்டிஸ் ஸ்டாக் வச்சுருக்காரு. ஆர்கானிக் ரீசைக்ளிங் சிஸ்டம் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் பிஸ்னஸில் இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 235 ரூபா. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 244 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19.4% இருக்குது. டிவிடெண்ட் எதுவும் தரதில்லை. ஸ்டாக்கோட பி 9.74 இதில் இருக்குது. இதில் ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸில் இருக்குது. ஒரு 210 ருபீஸ்லேருந்து ஒரு 380 ரூபா ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்கு. எப்போல்லாம் ஒரு இறக்கங்கள் வருதோ நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இருக்குது. பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா குட் ப்ராஃபிட் க்ரோத் 50% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். நெகட்டிவ் சைடு வந்து ரிப்பீட்டட் ப்ராஃபிட் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 18% குறைஞ்சிருக்கு. ஹாஃப் இயர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸில் வந்து 13,000 கோடியிலேருந்து 74,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2 கோடியிலேருந்து 13 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடுக்கு வந்து 25,000 கோடி பக்கம் வந்திருக்கு. உங்களுக்கு காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து 5 இயர்ஸில் 53% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 5 இயர்ஸில் 50% இருக்குது. இவங்க வந்து நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க. 890 பேர் தான் இருக்காங்க. மேபி வந்து கொஞ்சமாக ஸ்டாக் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கும் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் சார்ட் பேட்டர்னில் வந்து மேலே போய் பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ் சார்ட் பேட்டர்ன் பார்க்குறோம். இது பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கங்களோடு இருக்குது. எப்போல்லாம் வந்து ஒரு 220 ரேஞ்ச் அந்த மாதிரி 210 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும்போது வாங்கிட்டு திரும்ப கொஞ்சம் ஏறும்போது விற்கலாம். இப்போ கொஞ்சம் க்ரீன் கேண்டில் பதிவாகி இருக்குது. அதனால் ப்ரைஸ் ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எப்போவுமே வந்து எந்த ஒரு ஷேரையும் வாங்குறதுக்கு முன்னாடி ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்சிடர் பண்ணணும். இவங்களுக்கு இருக்கிற ப்ராஃபிட் க்ரோத் ஆர்டர் புக் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து யோசிக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தான். பட் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேரை கன்சிடர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.